ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பொண்ணு கூட இல்லை அந்த பையன் கூட தான் நான் இருக்கேன். இருந்தாலும் எங்கள் 2 பேரால் ஹாப்பியாக இருக்க முடியல. அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே தொடர்ந்து சண்டை மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கு. அது ஏனும் எங்களுக்கும் தெரியலை அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆகிறது மட்டும்தான். நம்பர் 1, ஈகோ. தனக்கு பிடிச்ச அந்த பொண்ணுக்கிட்டேயோ அந்த பையன்கிட்டேயோ தான் ஈகோ பார்ப்போம். அப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களால் ஹாப்பியாகவே இருக்க முடியாது. இன்னும் சில தத்திகள் இல்லை மேதாவிகள் தான் பார்க்குறது ஈகோ அப்படிங்கிறதே தெரியாமல் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டுவீங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான விஷயம். எல்லாருக்கிட்டேயும் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் சேமாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதை விட்டுட்டு உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற மேனேஜர்கிட்ட நீங்கள் எவ்வளோ வேணாலும் குனிஞ்சு கொடுப்பேன், இல்லை போலீஸ்காரங்களை பார்த்த உடனே பயந்து எவ்வளோ வேணாலும் குனிஞ்சு கொடுப்பேன், ஆனால் உங்கள்கிட்ட மட்டும் வந்து தான் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பேர் ஈகோ தான். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் பார்க்குறது ஈகோ தான் அப்படிங்கிறதே உங்களுக்கு ரியலைஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஹாப்பியாகவே இருக்க முடியாது. ஈகோவை எலிமினேட் பண்ணுறதுக்கு முதல் டூலே என்ன அப்படின்னா அக்செப்டன்ஸ். ஆமாம், நான் பண்ணுறது தப்பு தான், இது வந்து என்னுடைய வீக்னஸ் தான், அதை நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய ஈகோவை நீங்கள் தூக்கி எறிய முடியும். ஆனால் நான் பார்க்குறது ஈகோ தான் அப்படிங்கிறதே உங்களால் அக்செப்ட் பண்ண முடியலை அப்படின்னா there is no use. திரும்ப சொல்கிறேன், ஈகோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்ன தான் கொட்டி இல்லை எவ்வளோ தான் அன்பை செலுத்துனீங்கனாலும் உங்களால் ஹாப்பியாகவே இருக்க முடியாது. நம்பர் 2, ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை அன்ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு கார்ப்பரேட் கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வேர்டு. இதுக்கு பின்னாடி நிறைய பிஸ்னஸ் நடக்குது. அதை பற்றி நம்ம தனியாகவே பேசலாம், பெரிய டாப்பிக்கு. இருந்தாலும் நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு பையனும் ஒரு பொண்ணு வந்து ஈக்குவலே கிடையாது. 2 பேருக்கும் தனித்தனி ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. 2 பேருக்கும் தனித்தனி வீக்னஸ் இருக்குது. ஹியூமன்ஸை வந்துட்டு 2 விதமாக டிஃபைன் பண்ணுவாங்க. ஒன்று வந்து நேச்சர், இன்னொன்று வந்து சர்வைவல். இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எப்பயுமே சர்வைவலுக்கு மட்டும்தான் நீங்கள் பொருத்த முடியும், நேச்சரில் பொருத்தவே முடியாது. அதாவது ஒரு பொண்ணு வந்து குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்னா பையனால் பண்ண முடியாது. ஸோ 2 பேருமே ஈக்குவல் கிடையாது. ரெண்டாவது, ஒரு பொண்ணுக்கு வந்து தாய்மை குணம் அதிகமாக இருக்கும், ஒரு பையனுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே தனித்தனி தான். ஸோ ஈக்குவல் கிடையாது. ஆனால் அதுவே சர்வைவலுக்குள்ளே போங்க. அதாவது ஒரு பையன் வந்து வேலைக்கு போகிறான் அப்படின்னா ஒரு பொண்ணாலையும் போக முடியும். ஏன் அப்படின்னா சில ஸ்கில்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேலையை பார்க்க முடியும். இல்லை ஒரு பொருளை நீங்கள் தூக்குறீங்க அப்படின்னா ஒரு குரங்கை கொண்டு வந்துட்டு அதுக்கு ட்ரெயின் பண்ணிவிட்டு நீ இதை தூக்குனா தான் உனக்கு சோறு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கை ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குரங்காலையும் பண்ண முடியும். ஸோ ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சர்வைவலில் மட்டும்தான் ஈக்குவாலிட்டியை கொண்டு வருவானுங்க. அது ஏன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் பிஸ்னஸே இருக்குது. நிறைய பேர் இதை புரிஞ்சிக்காமல் உனக்கு நான் ஈக்குவலு, உனக்கு நான் குறைச்சலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பார்ட்னர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் அந்த பொண்ணு கூட மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் எப்பயுமே ஹாப்பியாகவே இருக்க முடியாது. ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ பையனும் பொண்ணும் ஈக்குவல் கிடையாது. 2 பேருக்கும் ஸ்பெஷலான நிறைய விஷயங்கள் இருக்குது. சேம் டைம்ஸ் 2 பேருக்கிட்டையும் நிறைய வீக்னஸ் இருக்குது. இதை அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியும். நம்பர் 3, ராங் பிலீவிங் சிஸ்டம். எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும், அந்த பொண்ணுக்காக நான் அவ்வளோ பண்ணுறேன் ஆனால் அந்த பொண்ணு என்னை தொடர்ந்து கஷ்டம் மட்டும் தான் படுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னா ஒரு மயிரும் கிடையாது. அந்த பொண்ணு சைடில் எந்த தப்பும் கிடையாது, உன் சைடில் தான் தப்பு. அந்த பொண்ணு சொன்ன விஷயம் உனக்கு புரியாமல் இருக்கும், இல்லை அப்படின்னா பிடிக்காமல் இருந்திருக்கும். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கிட்ட சொன்ன விஷயம் எனக்கு பிடிக்கலன்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லணும். இல்லை அப்படின்னா அந்த பொண்ணை தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே, நீ முழு மனசோட மாற வேண்டியதானே அந்த பொண்ணுக்காக. இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு சொன்ன விஷயம் உனக்கு புரியாமல் இருந்திருக்கும். ஸோ புரியலை அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட திரும்பி கேட்கணும், புரியலை அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட்டுட்டு ஐயோ என்னை கஷ்டப்படுத்துறான்னா கடைசி வரைக்கும் உன்னால் ஹாப்பியாகவே இருக்க முடியாது. இது பையனுக்கும் பொருந்தும், பொண்ணுக்கும் பொருந்தும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவனோட லவ்வில் இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக போகிறது கிடையாது. எனக்கு வந்து அந்த படத்தில் அந்த மாதிரி லவ் காட்டினா, இந்த மாதிரி லவ் காட்டினா என் லவ் இப்படியே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? நீ ஒன்று அந்த பொண்ணுக்காக முழுசாக மாறி அதை விட்டு 2ஆம் கட்டணா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சவங்க கூட இருந்தாலும் உங்களால் ஹாப்பியாகவே இருக்க முடியாது. நம்பர் 5, ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ண முடியலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில், அதாவது உங்கள் கூட பிடிச்சவங்க இருந்தாலும் உங்களால் ஹாப்பியாகவே அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியாது. அதாவது இமேஜினரியிலேயே நிறைய பேர் அவங்களோட லவ்வை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ரியாலிட்டியில் வந்து அதெல்லாம் அதுக்கான ஸ்டெப்ஸே எடுக்க மாட்டாங்க. இமேஜினரியிலே ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த காற்றுல படம் வரைகிற கதை தான். ஃபீல் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஆனால் ரியாலிட்டி வரும்போது கண்டிப்பாக செருப்பு கழட்டி 4 அடி அடிக்க தான் செய்யும். நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய பார்ட்னரோட சுச்சுவேஷன் என்ன, உங்களுடைய சுச்சுவேஷன் என்ன, நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிறீங்க, எந்த இடத்துல நிற்கிறீங்க, நீங்கள் மேலே ஏறணும் அப்படின்னா என்ன பண்ணணும், உங்கள் பார்ட்னர் உண்மையாகவே ஹாப்பியாக இருக்கானா இல்லை நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கானா, அந்த பிரச்சனைக்கு உங்களால் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க, 2 பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தான் உங்கள் 2 பேருக்கு இடையில பாண்டிங் வரும். அதை விட்டுட்டு ரியாலிட்டிலேயே நம்ம வந்து லவ் பண்ணிடுவோம், கல்யாணம் முடிச்சிருவோம், அங்கே போனால் அது வரும்,
ரியாலிட்டியில் ரொம்ப உங்களால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களால் இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு கஷ்டம் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துக்கிட்டு நீங்கள் இமேஜினரி மட்டும்தான் இருப்பீங்க. ரியாலிட்டியை முதல்லே அக்செப்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஓகே, ஆமாம் இது வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கஷ்டத்துலேயும் ஹாப்பியாக இருக்க முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் உங்களுக்கு பிடிச்சவங்க இருந்தாலும் ஒரு ஓவர் த லாங் ரன்னில் வந்துட்டு அவங்க மேலே உங்களுக்கு வெறுப்பு வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா அந்த சுற்றி பார்த்தா பிரச்சனையாக மட்டும்தான் தெரியும். 2 பேரும் கூட இருக்க பார்ட்னரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரியல் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வராது, பயம் இருக்கும். நம்பர் 6, உங்களுடைய தாட்ஸும் உங்களுடைய பார்ட்னரோட தாட்ஸும் சேம் லைனில் இல்லை, ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன தான் உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருந்தாலும் உங்களால் ஹாப்பியாகவே இருக்க முடியாது. நிறைய பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உனக்காக நான் ஏன் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் அந்த பையனும் சொல்லுவான். ஸோ கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் ஹாப்பியாகவே இருக்காது. 2 பேரும் 50% சேஞ்ச் ஆகி தான் ஆகணும். இதையும் தாண்டி உனக்கு நான் ஈக்குவல் தான், நான் உனக்கு ஈக்குவலாக சம்பாதிக்கிறேன், ஈக்குவாலிட்டி அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். 6 லிட்டர் பெட்ரோலை வாங்கி எரிச்சு விட்டுட்டு ஆளுக்கு உங்கள் வேலையை பார்க்கலாம். திரும்ப சொல்கிறேன், ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணுங்கள். ஈக்குவாலிட்டியை பற்றிலாம் பேசணும்னு அவசியம் கிடையாது. 2 பேரும் எந்த மாதிரியான சுச்சுவேஷன்லையும் ஹாப்பியாக இருக்கணும், அந்த பிரச்சனையை எப்படி வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு யோசித்தா மட்டும்தான் ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ 2வது பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல நீ பண்ணு நான் பண்ணு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் விளங்காது. உனக்கு தான் அந்த பொண்ணையோ அந்த பையனையோ பிடிக்குமே, ஸோ முதல்ல நீயே இனிஷியேட்டிவ் பண்ணலாமே, ஏன் உனக்காக நான் பண்ணணும், ஏன் நீ பண்ணக்கூடாதா அப்படின்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா முடிஞ்சுது அந்த ரிலேஷன்ஷிப். ஃபைனலாக செல்ஃப் டவுட்ஸ். அதாவது நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஒரு டவுட் இருக்கும், நான் வந்து வேறு பொண்ணை லவ் பண்ணியிருந்தா ஹாப்பியாக இருந்திருப்பேனோ, இல்லை வேறு பையனை லவ் பண்ணியிருந்தால் ஹாப்பியாக இருந்திருப்பேனா, ஒரு மயிர் இருந்திருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா உன் தாட்ஸே சரியில்லை. நீ எந்த பையன் கூட இருந்தாலும் நீ ஹாப்பியாகவே இருக்க முடியாது, பொண்ணு கூட இருந்தாலும் ஹாப்பியாக இருக்க முடியாது. ஆல்ரெடி கையில் இருக்கிற வைரத்தை விட்டுட்டு கறிக்கட்டி கலைஞ்ச கதையாக தான் இருக்கும். ஸோ திரும்ப சொல்கிறேன், உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் ஹாப்பியாக இருக்க முடியும். இதை விட்டுட்டு நான் அவ கூட இவ கூட ஒரு மயிரும் பண்ண மாட்டேன், நீ திரும்ப அங்கேயும் போய் இந்த மாதிரி டாக்ஸிக்காக தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். திரும்ப சொல்கிறேன், உங்கள் பார்ட்னரை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னா நீ இனிஷியேட்டிவ் எடுத்து இப்போ நிறைய விஷயங்களை பண்ணு, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீ பண்ணு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக 2 பேருக்கும் ஹாப்பினஸ் வரத்தான் செய்யும். அதை விட்டுட்டு நான் அவ கூட போனால் நல்லா இருப்பேன், இவன் கூட போனேன் ஒரு மயிரும் பண்ண மாட்டீங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பார்ட்னரை ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத கர்மத்தை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வெறுப்பாக தாண்டா உண்டாகும். முதல்ல புரிஞ்சுக்கோங்கடா, 2 பேரும் தான் ஹாப்பியாக இருக்கணும். இந்த உலகத்தில் உங்கள் 2 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதை விட்டுட்டு அடுத்தவனுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. உங்களோட அல்டிமேட் எய்ம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செல்ஃபிஷ் தாட் மட்டுமே இருக்கணுமே தவிர, நான் வந்துட்டு தியாகி மாதிரிலாம் யோசிக்கவே கூடாது. அது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் உங்கள் லவ்வை காப்பாற்றணும், ஹாப்பியாக இருக்கணும், உங்களுக்கு பிடிச்சவங்க கூட நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா 2 பேர்த்தையும் மாற்றி எப்படி ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இனிஷியேட்டிவ் எடுங்க. அதை விட்டுட்டு நீ பண்ணால் தான் நான் பண்ணுவேன், நான் பண்ணால் தான் நீ பண்ணுவேன், இட் வில் நாட் ஒர்க் அவுட். ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்கள எப்படியா ஹாப்பியாக வச்சுக்கணும், அதே மாதிரி அவங்களுக்காக நம்ம என்ன விட்டு கொடுக்கணும், அதே மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா டைரெக்டாக சொல்லணுமே தவிர அவங்கள ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்லாம் பண்ணவே கூடாது. 2வது வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன், என்னை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீ புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர இந்த ரீல்ஸ்லேயோ வீடியோஸில் காட்டுற மாதிரி இல்லை, என் லவ் இல்லை அப்படின்னு நீ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்ட, காதில் பட வரைய ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் உருப்படவே. உங்களுடைய லவ்வில் என்ன பியூட்டி இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு யோசிங்க. கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கிற அந்த வைரத்தை இன்னும் வந்து நீங்கள் பாலிஷ் பண்ணி அழகாக நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் கறிக்கட்டையை தேடி வேஸ்ட்டாக தான் எரிஞ்சு போவீங்க அந்த கறிக்கட்டிலேயும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக திட்டலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.